ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பூந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கோற்று என் செய்யும் குமரேச சிறு தாளம் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மாங்கல்ய சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதி மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். திரிசாம்சம் என்பது என்ன? இதை நாம் எப்படி அறிவது? லக்னம் அமைந்த ராசியை 30 பாகங்களாக பிரிக்க வேண்டும். அப்போ ஒரு ராசிக்கு 30 பாகைக்கலை இருக்கும். அதை 30 பிரிக்கணும். அப்போ என்ன ஆகும்? ஒரு பாகைக்கலை 2 பாகைக்கலை இப்படி வரும். ஒரு பாகைக்கலையில் தான் அது 30 கணக்கில் வரும். அப்போது லக்ன ஸ்புடம் எந்த பாகைக்கலையிலே விழுகிறதோ அது 30 பாகைக்கலையில் ஏதோ ஒரு பாகைக்கலையில் விழும். சாதாரணமாக ஒரு ராசியில் எந்த பாகத்தில் விழுகிறதோ அந்த பாகத்தின் அதிபதியே லக்னாதிபதி, அதாவது திரிசாம்சாதிபதி ஆகும் அப்படின்னு கணக்கீடு முறையிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒற்றை ராசிகளான மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இந்த ராசிகளிலே ஒன்றில் லக்னமாக விழுந்தால் முதலாவது 5 பாகத்திற்கு செவ்வாய் பகவான், இரண்டாவது 5 பாகத்திற்கு சனி பகவான், மூன்றாவது 8 பாகத்திற்கு குரு பகவான், நான்காவது 7 பாகத்திற்கு புதன் பகவான், ஐந்தாவது 5ஆம் பாகத்திற்கு சுக்கிர பகவான். இவற்றுக்கெல்லாம் இந்த ஒற்றை ராசிகளில் வரக்கூடிய அதிபதிகளாக கருதி கொள்ள வேண்டும். இரட்டை ராசிகளான ரிஷிபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் ஆகியவற்றுள் லக்னமாக விழுந்தால் முதலாவது 5 பாகத்திற்கு சுக்கிரன், இரண்டாவது 7 பாகத்திற்கு புதன் பகவான், மூன்றாவது 8ஆம் பாகத்திற்கு குரு பகவான், நான்காவது 5ஆம் பாகத்திற்கு சனி பகவான், 5ஆம் பாகத்திற்கு செவ்வாய் பகவான். இதிலே எந்த பாகத்தில் லக்ன ஸ்புடம் ஒழிகிறதோ, லக்னம் என்ன பாகைக்கலையில் வருகிறதோ அந்த பாகத்தின் அதிபதியே திரிசாம்சாதிபதியாக கருதி கொள்ள வேண்டும். அப்போ திரிசாம்சாதிபதியை கண்டுபிடிக்கிறது இப்படி. வணக்கம்.